இந்த படத்துல ஒரு வசனம் வருது, திருவள்ளுவர் கிறிஸ்துவர் கூட சொல்லி பார்த்தோம், ஆனா இவங்க மாற்ற முடியலையே அப்படின்னு. ஆனா கடந்த காலங்கள்ல பார்த்தோம்னா திருவள்ளுவருக்கு காவி உடை அணிஞ்சு அந்த பரப்புரை அதிகமா இருந்தா இல்ல சிலுவை போட்டு அந்த பரப்புரை இருக்குதா? இந்த வசனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அது ஒரு இதாக தான் எடுத்துக்கணும். முயற்சிக்கிறாங்கல்ல. இப்போ முருகன் யாரு, சிவன் யாரு? தமிழ் கடவுள். சிவன் எப்படி இந்துவானா? சிவன் இந்து கடவுளா தமிழ் கடவுளா? பதில் சொல்லு. தமிழ் கடவுள். எப்படி இந்துவானா? மாயோன் பெருமாள் நீங்க கேள்வி கேட்டீங்க, பதில் தான் சொல்லணும். மாயோன்கிறவன் யாரு? மாயோன் தான் திருமால் ஆகிறாங்க. மாயோன்னா நாங்க முல்லை நிலத்துக்கு வரும்போது மூலப்பொருள் எங்களுக்கு முதல் திணையில எங்கள் இறையா எங்க தலைவனா முருகன் வந்துடுறார். ரெண்டாவது நிலத்துக்கு இறங்கும் போது எங்களுக்கு ஆடு மாடுகளை வேட்டையாடி உண்ணதை வளர்த்து உண்ண முடிவெடுத்துறோம். இப்போ வளர்க்குற இடத்துல அங்கதான் எங்களுக்கு ஒரு குடிகளில் தலைமை வருது. அப்போ இந்த தலைவனுக்கு கோன் என்று பேர் வருது. ஏன் வருதுன்னா ஒரு கோலை கொடுக்குறோம் ஆடு மாடு மேய்க்கிற இடத்துல. இப்போ கோன் என்றால் உங்களுக்கு தெரியும் அரசன், அது ரெண்டாவது குடி. அப்போ அங்கேயே நாங்கள் 1-2 கண்டுபிடிச்சிடறோம் ஆடு மாடுகளை என்றது. அப்போ அந்த இடத்துல எங்களுடைய இறை இந்த ஆடு மாடு வளர்த்தல் மேய்ச்சலுக்கு இதுகளுக்கெல்லாம் மழை ஒரு பெரிய மூல காரணமா இருக்கு. அப்போ கருகருன்னு மேகம் கூடி பேஞ்சிட்டு அது கருகருன்னு காணாம மாயமா போயிருதுங்கிறதுனால மாயோன் என்று வணங்கும். மேகம் கருப்பா இருக்கிறதுனால கார்வண்ணன், கார்முகிலன், கருமேகன் சொன்னான். இப்போ அதுலதான் என் தம்பிக்கெல்லாம் கார்வண்ணன் நான் பேர் வச்சேன். இப்போ இந்த கார்வண்ணன், கார்முகிலன், அப்ப இங்க கூட குழப்பம். எங்க ஐயா கண்ணாரசன் கூட ஒரு இடத்துல கண்ணா கருமை நிற கண்ணான்னு பாடினாரு, ஒரு இடத்துல நீல நிற கண்ணா வாடாங்கிறாரு. நாங்க எங்க கண்ணை கருப்பா இல்ல ஊதாவா ஒரு முடிவெடுங்க. அது எங்க இறை எல்லாமே கருப்பு தான். அப்ப அந்த இடத்துல மால் என்றால் கருப்பு என்று பொருள். தமிழ்ல வணங்குகிற தெய்வத்தை நாங்க பெருமையா மரியாதையா கூப்பிடணும்னு திருமால் பெருமாள்னு கூப்பிட்டோம். அப்படிதான் வருது. இப்ப இவர் எப்படி வைணவரானாரு, இவர் எப்படி சைவ இந்து ஆனாருங்களா இருக்குல்ல. உங்களுக்கு இந்து கடவுளான அது மாறி எடுத்துக்கொண்டார்கள், தன்மையப்படுத்திக் கொண்டார்கள் பின்னாடி வந்தவர்கள். அப்படி தன்மையப்படுத்தப்படுவதில் இன்னைக்கு வள்ளுவனுக்கு அது குறிப்பாக என் போன்ற பிள்ளைகள் எங்க பார்த்தாலும் திருக்குறளை பேசுறான் தமிழ் மறைனா. நீங்க இப்போ இறைமகன் இயேசு எடுத்துக்கிட்டீங்க, பைபிள் எடுத்தீங்கன்னா அந்த போதனைகள் அமர்ந்து மானுட சமூகத்துக்கு நன்னறி சொன்னதா இருக்காரு. அவங்க வாழ்க்கையில அங்கங்க சொன்னதெல்லாம் மானுட வாழ்க்கைக்கு நெறியா இருக்கும். நபிகள், இறை தூதர் நபிகள் நாயகம் அவங்க வாழ்ந்து காட்டியதுல இருந்த சிறந்த வாழ்க்கை முறைகள், அவர்கள் சொன்ன அந்த நல் வார்த்தைகள் இருக்குல்ல, நற்செய்திகள் எல்லாம் அது மறையா இன்னைக்கு திருக்குறானா இருக்கு. அப்படிதான் பகவத்கீதையிலையும் நற்செய்திகள் அப்படிதான் இருக்கு. நம் மானுட வாழ்க்கைக்கு ஒரு மகன் உட்கார்ந்து ஒரு போதிச்சது இருக்கு பாத்தீங்களா, அது உலகத்துல திருக்குறள் மட்டும்தான். ஒரு முறை சொன்னா பத்தாது அப்படின்னு ஒவ்வொரு கருத்தையும் 10 முறை சொல்லி ஒரு அதிகாரத்துக்கு 10 பாக்களை பாடிய ஒருத்தர் அப்படித்தான். அவ இப்ப உழவுன்னு எடுத்துக்கிட்டா, உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். போதும்ல, ஒரு தடவை சொல்லிட்டார்ல, சரி இன்னொரு தடவை உழுவார் உலகிற்கானே அட்டாற்றாது எழுவாரே எல்லாம் பொறுத்து போக வேண்டியதானே. 10 தடவை சொல்றாப்ல. உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை, இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு பாடிட்டே இருக்க. அப்படி 10 முறை பாடுறாப்ல. அப்ப ஒவ்வொன்றையும் 10 முறை வலியுறுத்தி அரசாட்சினா முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண். அஞ்சாமை அறிவு ஊக்கம் ஈகை இன்னான்கும் எஞ்சாமை வேந்தற்கு அழகு. இப்படியே பாடிட்டு வர்றது. அந்த மறையின் சிறப்பை நாங்க எடுத்து போகும்போது இவனை விடக்கூடாது, இவனை நம்மாலாக்கணுங்களா. ஒருத்தர் காவிய போடுறது, ஒருத்தர் கருப்பை போடுறது, புரியுதுன்னு நினைக்கிறேன். அவன் என்ன போட்டாலும் அவன் தமிழன், தமிழின மூதாதை, தமிழ் மறையுங்கிறத ஒன்னும் மறைக்க முடியாது. அதுல அவர் ஒரு இதுக்கு சொல்றாரு, போட்டு பார்த்தா மாத்த முடியல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.